ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர். மார்க்கெட் பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்கு. Another one. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் 9:10 ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி சேம் கான்செப்ட் தான். கால் ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறேன். லோ டு ஹை போட்டிருக்கேன். ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வந்திருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும்போது என்ட்ரி பிளான் பண்ணியிருக்கேன். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வந்து 25,181 வந்து ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட 34 ஸ்டாக்கு வந்து பாசிட்டிவ்லேயும் 8 ஸ்டாக்கு நெகட்டிவ்லேயும் இருக்குது. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ்ன்ட்டு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது. டெக்னிக்கலும் அதுதான் சொல்லுது. நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ டேட்டா பார்க்கலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூட் வந்து 1509 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் வந்து 3661 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க. டைம் 9:15 ஆகுது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டிலு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இன்றைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும். ஸோ அப்போ வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து நேற்றே மேனிப்புலேஷன் பண்ணிட்டுருக்கு எல்லாரையுமே. அதுவும் கரெக்டாக முடிகிற டைம்லேயே பண்ணிவிட்டு சம்பவம் பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனவொடனே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஸோ இந்த என்ட்ரிக்காக தான் வந்து ஒரு 3 to 4 டேஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக மேனிப்புலேஷன் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஸோ எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. மெயினாக அதுதான். லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிட்டான். நான் லோயர் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேமில் எனக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் ரெஸ்பெக்ட் பண்ணி கிடச்சிதுன்னா என்ட்ரி போகலான்னு இருந்தேன். ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நானும் என்ட்ரி எதுவுமே போகலை. இந்த செட்டப்பில் என்ட்ரி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. அடுத்த செட்டப் எதனா கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் கிடைக்காத இடத்துல என்ட்ரி எடுக்க வேணாம். நம்ம கேபிட்டலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு போதும். ஒரே ஒரு நல்ல என்ட்ரி பிடிச்சா போதும். நெக்ஸ்ட்டு பெரிய ப்ராஃபிட்டை தூக்கிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, அந்த லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்னென்னு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நார்மல் தான். லோ டு ஹைக்கு நார்மலாக ஃபிபனாக்கி போட்டோம். ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்தது. மார்க்கெட்டும் ட்ரெண்ட் லைனும் வந்து ப்ராப்பர் ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டும் கரெக்டாக தான் போயிருக்கு எல்லாமே. .6 ஃபஸ்ட்டு டார்கெட், தென் 1.6 நியர்பை போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் போகிறோம். 5 மினிட்ஸ் போனோடனே சேம் கான்செப்ட் தான். லோவர் ஆகி போயிருக்கு. லோவர் ஆகி
ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. நான் இந்த லோ டைம் ஃப்ரேமுக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டேன். ஓகே, இது போட்டவுடனே எக்ஸாக்டாக வந்து கோல்டன் ஜோனில் பட்டிருக்கு 0.5 0.6. பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா நான் இங்கே இருக்க டிமாண்டை டேப் பண்ணால் வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆனால் நேற்று முடியும் போது கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 3:25 3:20 கிட்டத்தட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாத டைமில் கிட்டத்தட்ட நம்ம கோல்டன் ஜோன் லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து இங்கே போனோன்னே நம்ம எதுவுமே பண்ணல. நல்ல டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் வந்து என்றைக்குமே நம்மளை நல்லா ஏமாற்றதாக பார்க்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணுறாங்க 10 out of 9ன்ட்டு. நானும் நேற்று ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணோன்னே என்ட்ரி போயிருக்கலாம். பட் பிளைண்டாக என்ட்ரி போகக்கூடாதுன்ட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணேன். நான் நினச்ச மாரி ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்தது. டிமாண்ட் ஜோனுக்கு வரும்னு வெயிட் பண்ணேன். பட் ஆனால் டேப் பண்ணாமலே போயிடுச்சு. இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லைன்னா இன்னொரு என்ட்ரி. பட் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணால் அதுவே ஒரு நல்ல ட்ரேடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு செட்டை பார்த்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் நம்ம பிடிச்சிடலாம். 9 என்ட்ரியில் 10,000மோ, 22 என்ட்ரியில் 1,00,000மோ, 46 என்ட்ரியில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயும் வருது கேல்குலேஷனில். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா கை கால் வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே போதும்.